முக்கியமாக இருமல், தும்மல், தொடுதல் போன்றவற்றால் மட்டுமே இந்த நோய் பரவுகிறது. இந்த நோய் ஏற்கனவே பன்றிக் காய்ச்சல் வந்த ஒருவரை தொடுதல் அல்லது அவரின் அருகில் இருத்தல் போன்றவற்றால் ஏற்படுகிறது. நோயுற்ற ஒருவர் தும்பும்போது காற்றின் மூலம் நோய்க்கிருமிகள் பரவுவதால் மேஜை, கீபோர்ட், மவுஸ், டெலிபோன் கருவிகள், கதவு பிடிகள், லிப்ட் பொத்தான்கள், ரூபாய் நோட்டுகள், காயின்கள், பழம், காய்கறிகள் போன்றவற்றாலும் பரவலாம். ஆகையால் எப்போதுமே இவற்றையெல்லாம் பயன்படுத்தியவுடன் கை கழுவுதல் நோய் வருவதை ஓரளவுக்கு தடுக்கும். நோய் இருக்குமோ என்ற சந்தேகம் தோன்றிய 3 நாட்களுக்குள் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முதல் 4-5 நாட்களுக்குள் சளி தொடர்பான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஃப்ளூ தடுப்பூசிகளை சரியான இடைவெளிகளில் குடும்ப மருத்துவரின் ஆலோசனைப்படி போட்டுக்கொள்ள வேண்டும். தடுப்பூசிகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட இவை ஓரளவிற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள உதவலாம். வெந்நீர் மற்றும் சோப்பு உபயோகித்து அடிக்கடி கை கழுவி கொள்ள வேண்டும். தும்பும் போதும் இரும்பும் போதும் வாயை மூடிக்கொள்வதும் உடனே கையை அலம்பிக் கொள்வதும் நல்லது. நோய் தாக்கப்பட்டவர்களுக்கு அருகில் இருப்பதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. உங்களை நோய் தாக்கியிருந்தால் வீட்டிலேயே தனி அறையில் இருக்க வேண்டும். இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவதை தவிர்க்கலாம். முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு வெளியே செல்வது நலம். இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே பன்றிக் காய்ச்சலுக்கு பரிசோதனைகள் செய்ய அனுமதி இருப்பதால் தகுந்த பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டிய நேரம் ஒதுக்கிக் கொள்வது முக்கியமாகும். பன்றிக் காய்ச்சல் நோய் தாக்கி இருப்பதற்கான அறிகுறிகள்: தொடர்ந்து தலைவலி, திடீர் நடுக்கம், இருமல், சளி, மூக்கில் நீர்வடிதல், தொண்டையில் வலி, தும்மல், பசியின்மை, சாப்பாடு மீது வெறுப்பு, தலைச்சுற்றல், மயக்கம், பசியின்மை, உடல்வலி, வயிற்றுப்பகுதி மற்றும் இதய பகுதிகளில் வலி, இடைவிடாத காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி எடுத்தல் போன்றவையாகும். குழந்தைகளுக்கு இந்த நோய் இருப்பதை சில அறிகுறிகள் மூலம் கண்டுபிடித்து விடலாம். தொடர்ந்து ஜுரம், சளி மற்றும் மூச்சு திணறல், மூச்சு விட சிரமப்படுதல், உடல் தோல் ஒருவித நீல நிறமாக மாறுதல். இதை நகக்கணுவை கவனிப்பதன் மூலம் எளிதில் கண்டுபிடிக்கலாம். தண்ணீர் அதிகம் குடிக்காமல் இருத்தல், அசாதாரணமாக தூங்குதல், எழுந்திருக்காமல் இருத்தல் அல்லது சகஜமாக இல்லாமல் சோர்ந்து இருத்தல், தூக்கி கொண்டாலும் அழுது கொண்டே இருத்தல், அமைதியின்றி இருத்தல், தோலில் சொறி போன்ற தடித்து காணப்படுதல் இதற்கான அறிகுறிகளாகும். இந்த பன்றிக் காய்ச்சலுக்காக வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் வார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ரொம்ப முடியாத பேஷண்ட்ஸ் எப்போ வந்தாலும் இங்கே வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம். அதே உள்ள டேப்லெட்ஸு இங்கே போதுமான அளவு ஸ்டாக் இருக்குது. சந்தேகப்படுறவங்க டெஸ்ட் பண்ணனாலும் அந்த டெஸ்ட் ஸ்வாப் எடுக்கிறதுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குது. சாதாரணமாக இந்த நோய் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. பொதுமக்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். ரொம்ப உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியானவங்க, ரொம்ப வயோதிகர்கள், ரொம்ப சக்கரையால் பாதிக்கட்ட இவங்களுக்கு தான் பொதுவாக இந்த நோய் வந்து கொஞ்சம் தீவிரமாக பாதிப்பு வரும். அவங்களும் வந்து சாதாரணமாக காய்ச்சல் இருக்கும்போது இந்த மாத்திரை வீட்டிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவங்க மட்டும் தனியாக ஒரு ரூமில் இருந்துட்டு மற்றவங்களுக்கு பரவாமல் அவங்களே வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப முடியாதப்ப, மூசனல் இருக்கிறப்ப, இல்லை வாந்தி வகுத்தால போகுது, ரொம்ப அசதி இருக்கிறவங்க மட்டும் இங்கே திருப்பூர் இங்கே அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதிகள், பன்றிக் காய்ச்சலுக்கான மாத்திரை மருந்துகள் எல்லாமே இங்கே இருக்குது. அதே போல் பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் அந்த நோட்டீஸ் எல்லாம் அச்சடிச்சு கொடுத்துட்ருக்குறோம். பொதுமக்களும் யாராவது வந்து இந்த நோட்டீஸ் அச்சடிச்சு கொடுக்குறோம், நீங்கள் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணு வந்தாலும் நாங்கள் அதை வரவேற்கிறோம். திருப்பூரில் ஓபியிலையும் சரி, ஐபியிலையும் சரி, இது வரைக்கும் பன்றிக் காய்ச்சல் மேலே பாதிப்பு வந்துன்னு சொல்லி யார் இது வரைக்கும் வைத்தியம் பண்ணலை, வைத்தியத்துக்கு வரல. அதனால் பொதுமக்கள் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, தைரியமாக இருங்க. ஏதாவது வந்து டவுட் இருந்தால் திருப்பூர் ஜிஹெச்சுக்கு வாங்க. உங்களுக்கு என்ன வசதிகள் பண்ணி கொடுக்கணும், என்ன டெஸ்ட் பண்ணணுமா, என்ன ட்ரீட் பண்ணணுமா எல்லாமே அவங்க பண்ணித்தரோம். ஒவ்வொரு முறையும் தொற்று நோய் பரவும் போது 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் பேர் வரை சாகிறார்கள். 1918ஆம் ஆண்டு ஸ்பேனிஷ் ஃப்ளூ நோய்தான் அதிகம் பேரை கொன்றுள்ளது. இந்த நோய் தாக்கி அப்போது 5 கோடி பேர் வரை பலியாகியுள்ளார்கள். எனவேதான் தொற்று நோய் என்றதும் உலக நாடுகள் பதறுகின்றன. மெக்சிகோவில் இந்த நோய் அதிகம் பரவியுள்ளதால் பள்ளிகள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. சகஜ வாழ்க்கை அங்கு முடங்கியுள்ளது. வெப்ப நாடுகளில் இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பில்லை என ஒரு பக்கம் கூறினாலும் மத்திய அரசு
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நெரிசலான பகுதிகளை கொண்ட இந்தியாவில் இந்த நோய் நுழைந்தால் குறைந்தபட்சம் 30 லட்சம் பேராவது பாதிக்கப்படுவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக 30 லட்சம் பேருக்கு தேவையான டேமிஃப்ளூ என்ற பெயருடைய மருந்துக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக எந்த வகையான ப்ளூ காய்ச்சலுக்கும் இந்த மருந்துதான் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த இன்ஃப்ளூயன்ஸா குரூப் ஆஃப் வைரஸ்மாங்க. அந்த வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் வர்றது. முக்கியம் நாங்கள் என்ன சொல்லணும், இதை எடுக்கக்கூடிய மீடியா எங்ககிட்ட இருக்குது. எந்த பன்றி காய்ச்சல் இருந்துச்சுன்னா மருத்துவக் கல்லூரிக்கு வந்தால் நாங்கள் எடுத்து அனுப்பிச்சு வித்தின் 48 மணி நேரத்தில் நாங்கள் ரிசல்ட் ரெடி பண்ணி பன்றி காய்ச்சல் இருக்கா நாங்கள் உறுதிப்படுத்தி விடுவோம். சாதாரண ஜலதோஷம் மாதிரி இருந்து மூச்சு திணற மாதிரி இருந்தால் உடனே அவங்க ஆஸ்பத்திரியில் அணுகணும். இன்னொன்று அவங்க சேர்த்து அவங்களுக்கும் தனி வார்டு வச்சுருக்கோம். ஏன்னா இது பரவக்கூடிய நோய், அடுத்த ஈஸியாக பரவிடும். கையை கழுவுதல் அதில் இந்த தும்னா நுண்கிருமி அடுத்தவங்க ஈஸியாக பரவக்கூடும். அதனால் உடனே அவங்க ஆஸ்பத்திரி அணுகி தனி வார்டு வச்சுருக்கோம். அந்த வார்டில் தனியாக அதுக்குன்னு மருத்துவம் இருக்குது. டேமிஃப்ளூன்னு ஒரு மருத்துவம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. கவர்மெண்ட்டே அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாத்திரை 5 நாட்கள் சாப்பிட வேண்டும். ஏன்னா கம்ப்ளீட்டாக குணமாக வாய்ப்பு உண்டு. ஸ்வைன் ஃப்ளூங்கிறது புதுசு இல்லை. ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட ஒருடைய ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன் தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூ. இதுக்கு முன்னால் ஏவியன் ஃப்ளூ இந்த மாதிரி நிறைய ஃப்ளூ வந்ததுடைய ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் தான் H1N1ங்கிற இந்த ஸ்வைன் ஃப்ளூ. இது எப்படி பரவுதுன்னா ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம தும்முறதோ இருமுறதோ இதனால் ஒரு பெர்சன்ட் இன்னொரு பெர்சன்ட்டுக்கு வாய் வழியாகவும் இருமல் மூலமாகவும் பரவக்கூடிய வியாதி. இதனால் வரக்கூடியது எல்லாரையும் இது அஃபெக்ட் பண்ணும். ஆனால் எல்லாரும் இதனால் பாதிக்கப்படுறதில்லை. அவங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போதும் 2 வயதுக்கு குறைந்த குழந்தைகளும் 60 வயதுக்கு மேலே இருந்தவர்களும் இல்லைன்னா கர்ப்பிணி பெண்கள் இம்யூனிட்டி கம்மியான இருக்கிறவர்கள் தான் மிகவும் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், பட் அந்த சிவியாரிட்டி கம்மியாக இருக்கும். நோயை பொறுத்தவரையில் நோய் அறிகுறி உள்ளவர்களை எவ்வளவு சீக்கிரம் நாம் காண்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் மருந்துகள் கொடுக்கும் பொழுது பூரண குணமுண்டு, நோய் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. இன்னும் அவர் அருகாமையர்கள் அவர்களுடைய நோய் கண்டவர்களை இல்லை நோய் கண்டவர்களுடைய சொந்தக்காரர்களோ அருகாமையில் இருப்பவர்களுக்கு கீமோ ப்ரொஃபிலாக்சிஸ் என்று மருந்து கொடுக்கப்படுகின்றது. இந்த மருந்துகள் தாராளமாக நம்மிடம் இருப்பில் உள்ளன. ஒன்று. இன்னொன்று, நமக்கு நோய் பரவுகின்ற சமயத்தில் இதற்கு தடுப்பு மருந்துகள் இருக்கிறது, வேக்சினேஷன் என்று கூறுவோம். போலியோ நோய்க்கு எப்படி சொட்டு மருந்து போடுகின்றோமோ அதே போல இந்த பன்றி காய்ச்சலையும் நோய் வராமல் தடுப்பதற்கு நமக்கு தடுப்பு மருந்துகளும் நம்மிடம் இருக்கின்றன. ஸோ அவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுதும் நோய் வராமலும் தடுக்கலாம். பன்றி காய்ச்சல் நோய் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றிய சில யோசனைகளை பொதுமக்களுக்கு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதனை பின்பற்றி பன்றி காய்ச்சல் பரவுவதை தடுக்கலாம். தினமும் குறைந்தபட்சம் ஒருவேளை சுத்தமான நீரில் குளிக்க வேண்டும். நோய்க்கிருமி எதிர்ப்பு சக்தி கொண்ட சோப்பை கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். குழாய் தண்ணீரில் குறைந்தபட்சம் 15 வினாடிகள் கைகளை அலச வேண்டும். வெயிலில் சென்றுவிட்டு வந்ததும் கை, கால், முகம், கழுத்து பகுதிகளை சுத்தமான நீரால் நன்கு கழுவ வேண்டும். இரவில் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உறக்கம் அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 முதல் 10 டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சுத்தமான உணவு வகைகளை சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தானிய வகைகள், பசுமையான காய்கறிகள், வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் சாப்பிட வேண்டும். மது அருந்தக்கூடாது. மது அருந்தினால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இதனால் பன்றிக் காய்ச்சல் போன்ற நோய்க்கிருமிகள் உடலுக்குள் எளிதாக ஊடுருவும் என்பதால் மது அருந்துவதை தவிர்த்துவிட வேண்டும். மிதமான உடற்பயிற்சி உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் என்பதால் தினசரி 30 முதல் 40 நிமிடம் வேகமான நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருங்கள். இரும்புவதன் மூலமாகவும் தும்புவதன் மூலமாகவும் பன்றிக் காய்ச்சல் நோய்க்கிருமி ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் என்பதால் நோய் பாதிப்பு உள்ளவர்களிடமிருந்து விலகியிருங்கள். உடல் ரீதியாகவும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் கூட்டமுள்ள இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்து விடுங்கள். கண்கள், மூக்கு, வாய் மூலம் நோய்க்கிருமிகள் உடலுக்குள் செல்லும் என்பதால் அவற்றை தொடுவதையும் தவிர்த்து விடுங்கள். உடல் நலக் குறைவை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம். குழந்தைகளை
வெயிலில் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகளை தூக்கக்கூடாது. உடனடியாக உடலை சுத்தம் செய்த பின்னரே அடுத்த வேலையை துவங்க வேண்டும். இருமல், காய்ச்சல் இருந்தால் மருத்துவரை சந்தித்து ஆலோசித்து அவரது யோசனைப்படி மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண காய்ச்சல் என்றால் நீங்களாக எந்த மருந்தையும் வாங்கி சாப்பிட வேண்டாம். காய்ச்சல் வந்தவரின் அருகில் செல்வதை தவிர்த்து விடுங்கள். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களை சென்று பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். அதிமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனையையும் கண்டுகொள்வதில்லை. தானே புயல் தாக்குதல், மின்தடை, மக்கள் நல பணியாளர் பிரச்சனை, கூடங்குளம் அணு பிரச்சனை என எந்த பிரச்சனையையும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. அதே போன்றுதான் இந்த பன்றிக் காய்ச்சல் நோய் தடுக்கும் முறையிலும் தமிழக அரசு மெத்தன போக்கோடு நடக்கிறது. இல்லையென்றால் திருப்பூர், கோவை போன்ற பகுதியில் 20 பேருக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். 2 பேர் இறந்திருக்க மாட்டார்கள். தமிழக அரசு பன்றிக் காய்ச்சல் நோயை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். மீண்டும் நாளை ஒரு முக்கிய சம்பவத்தோடு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in